எலன் மஸ்க் ஒரு சுருக்கமான வாழ்க்கை வரலாறு 3 நிமிட பயோகிராபி. பிறப்பு மற்றும் கல்வி. எலன் மஸ்க் ஏலோன் மஸ்க் தென்னாப்பிரிக்காவில் பிறந்த ஒரு விஞ்ஞானி, தொழிலதிபர் மற்றும் எதிர்கால தொழில்நுட்ப விஞ்ஞானி. இவர் 1971ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவின் பிரிட்டோரியா நகரில் பிறந்தார். இவரது தாயார் மே மஸ்க் ஒரு கனடிய தென்னாப்பிரிக்க மாது மற்றும் தந்தை எரோன் மஸ்க் ஒரு தென்னாப்பிரிக்க பொறியாளர். குழந்தை பருவத்திலேயே கணினிகள் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஆர்வம் காட்டிய எலன் 12 வயதிலேயே தனது முதல் வீடியோ கேம் பிளாஸ்டர் வடிவமைத்தார். 17 வயதில் கனடாவுக்கு குடிபெயர்ந்து பின்னர் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் மற்றும் பொருளாதாரம் படித்தார். தொழில் வாழ்க்கை. 1995இல் தனது சகோதரர் கிம்பால் மஸ்குடன் சேர்ந்து JEDI2 என்ற ஆன்லைன் வணிக வழிகாட்டியை தொடங்கினார். இதை 1999இல் கோம்பாக் நிறுவனம் $307 மில்லியனுக்கு வாங்கியது. பின்னர் XCOM என்ற ஆன்லைன் பேமெண்ட் நிறுவனத்தை தொடங்கினார், இது பின்னர் பேபால் ஆகஸ்ட் மாறியது. 2002இல் eBay $1.5 பில்லியனுக்கு வாங்கியது. எலன் மஸ்கின் முக்கிய நிறுவனங்கள். 1. SpaceX 2002 சோகஸ்மெலி. மனிதர்களை மார்ஸ், செவ்வாய் கிரகம் குடியேற்றுவதை இலக்காகக் கொண்டது. ஃபால்கான் 9 ஸ்டார்ஷிப் போன்ற ராக்கெட்டுகளை உருவாக்கியது. 2. டெஸ்லா 2004 சோகஸ்மெலி. மின்சார கார்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தீர்வுகள். மாடல் S சைபர்ட்ரக் போன்ற கார்களை உருவாக்கியது. 3. நியூரலிங்க் சோகஸ்மெலி. மனித மூளையை AI உடன் இணைக்கும் தொழில்நுட்பம். 4. த போரிங் கம்பெனி சோகஸ்மெலி. அதிவேக சுரங்கப்பாதை ஹைப்பர்லூப் மூலம் போக்குவரத்தை மேம்படுத்துதல். தனிப்பட்ட வாழ்க்கை. எலன் மஸ்க் பல முறை திருமணம் செய்து விவாகரத்து செய்துள்ளார். இவருக்கு 10 குழந்தைகள் உள்ளனர். இவர் ட்விட்டர் 2022இல் $44 பில்லியனுக்கு வாங்கி அதன் பெயரை X என மாற்றினார். முடிவுரை. எலன் மஸ்க் ஒரு தைரியமான கண்டுபிடிப்பாளர். அவர் மனிதகுலத்தின் எதிர்காலத்தை மாற்றும் திட்டங்களில் ஈடுபட்டுள்ளார். அவரது கனவுகள் மார்ஸில் குடியேற்றம், AI மூலம் மனித மூளையை மேம்படுத்துதல், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அவரை இன்றைய உலகின் மிகப்பெரும் தொழில்நுட்ப தலைவர்களில் ஒருவராக்கியுள்ளது. நான் விண்ணை பார்க்கிறேன், ஏனென்றால் அங்குதான் எதிர்காலம் இருக்கிறது. எலன் மஸ்க். 3 நிமிடங்களில் சொல்லும் வகையில் இந்த பயோகிராபி அமைக்கப்பட்டுள்ளது.